கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நல்ல ஒரு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாக இந்த நாளிலே உலகம் முழுவதிலும் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு பிறந்த போது பரலோகத்தின் தூதர்களால் நமக்கு இந்த பூமிக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது நமக்கு தெரியும். லூக்கா 2:10-11 படிக்கிற வசனத்தை லூக்கா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன என்றால், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று பரலோகத்திலிருந்து தூதர்களால் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நாளில் நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சந்தோஷம் வந்திருக்கிறதா என்றால் வந்திருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் எப்போ வரும் என்று நாம் பார்க்கும்போது, நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமையில அது எப்போ அந்த சந்தோஷம் வரும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் இப்பொழுது தேர்வு செய்யப்படுகிற சபை வகுப்பார் ராஜாக்களாகவும் இருந்து இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும் போது அந்த மிகுந்த சந்தோஷம், சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கும். அதுவரையிலும் அந்த சந்தோஷம் வராது. இந்த சந்தோஷ ஒரு செய்தியை உலகத்திலிருந்து தூதர்களால் சொன்ன செய்தியை கேட்டு இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அந்த நாளை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சிலர், கிறிஸ்தவர்களிலே கூட ஒரு சிலர் இந்த நாளை கொண்டாடுவதே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அது ஏன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை குறித்து சொல்லப்படவில்லை. அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அப்படி என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இது ஒரு புற மத தெய்வத்தின் ஒரு அனுசரியாக நாளை இப்படியாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில குழந்தையாக பிறந்தது உண்மை. பார்த்தீங்களா? பரலோகத்தின் தூதர்களால் கொண்டாடப்பட்டது. தூதர்கள் கூட்டமாக வந்து பாடி துதித்து ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது உண்மை. அது சரியான தேதி என்றாக இல்லாவிட்டாலும் அதை நாம் அனுசரிப்பதிலே தவறு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எல்லாருடைய கஷ்டங்கள், வியாதிகள், மரணங்கள், யுத்தங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகப்போகும். நாங்கள் நேற்று தினத்தில் கூட நாங்கள் சகோதரமாக இங்கே நைட்டில் போனோம். ஒரு சிலருக்கு சில பொருட்களை கொடுக்கும்படியாக போகும்போது ஊர் ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்குது? அவ்வளோ, அதாவது ஒரு மனுஷன் அவர் ரொம்ப வயசு கூட இல்லை, ரொம்ப
முடியாதவர் கூட இல்லை, ஒரு 50 வயசு இருக்கலாம். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள், 3 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவருக்கு இந்த ஆஸ்மா டிபி வியாதி இருக்குது. மனைவி இறந்துட்டாங்க. திருச்சி பக்கத்தில் வந்துருக்காரு. இங்கே டிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு வந்திருக்கிறாரு. நல்ல தெளிவாக பேசுகிறாரு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காமோ, உங்களை கூட இருந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நாங்கள் இங்கே அட்மிஷன் போட மாட்டோம் அப்படி இருக்கோம். அப்போ இவர் ஓப்பிச்சுட்டு அது இது எல்லாத்தையும் போட்டு பிரித்து போட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறார். ஆமாம், அவரை கேட்டால் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க காரியமே அவங்களுக்கு பெருசாக இருக்குது, நம்மளுக்கு கவனிக்க முடியாது, நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமா அப்படின்னா, இல்லை இல்லை ஐயா எனக்கு எல்லாமே இருக்குது, காசு வச்சுக்கிறேன் டாக்டர், போர்வை இருக்குது, எல்லாமே இருக்குதுங்கிறார். இதில் முடிஞ்ச ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு தெளிவாக பேசுகிறார். ஒரு மனுஷன் ஒரு அனாதையாக அப்படி விடப்பட்டு அப்படி இருப்பாங்க. அவர் மாத்திரம் இல்லை, அநேகர். இதெல்லாம் நம்ம நேரடியாக கீழே இறங்கி ஜனங்களை பார்த்தாதான் அந்த சூழ்நிலைகள் ஜனங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. தேவன் நம்மை கிருபையாக இந்த நாளில் நடத்துகிறார். அதனால நாம் இந்த நாளில் என்ன ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் குழந்தையாக பிறக்கும் போது அங்கே தூதர்களால் பாடப்பட்டது. அதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அந்த குழந்தை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய குணாம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக அவர் எழுதி வைத்திருந்தார். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். படிங்களை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தமிழ் அப்படியாக எழுதப்பட்டிருக்கு. அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தா அப்படின்னால், இன்னொரு வேறு மொழிபெயர்ப்புல இங்கே அதிசயமானவர் அப்படி என்று ஒரு கமம் கொடுக்குறாங்க. அப்படி அல்ல, வேறு மொழிபெயர்ப்புகளில் ஆங்கிலத்தில் எல்லாம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் அப்படி என்று ஒரே பெயராக ஆலோசனை கர்த்தர். எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர்? அதிசயமான ஆலோசனை, அதிசயமானவர். அதன் பிறகு வல்லமையுள்ள தேவன், அப்படியே நித்திய பிதா, சமாதானத்துக்கு காரணமே யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு. அதனால இந்த 3 நாமங்களை குறித்து அந்த நாளில் முதலாவது அவர் அதிசயமான ஆலோசனை, அதிசயமானவர், அதிசயமான ஆலோசனை. அப்படி என்று சொல்லும் போது அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமாக இருந்தது. முதலாவது அற்புதம் என்ன செய்தாரு ஆண்டவர்? பூமியில தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். எப்படி? அதிசயம் இல்லையா? அந்த தண்ணீர் எப்படி திராட்சரசமாகும்?
அதிசயம். அப்படியே வரி பணம் செலுத்துங்க, உங்கள் போதகர் வரி பணம் வரி கட்டுறாரா என்று கேட்கும்போது பேரிடத்துல ஆமாங்கிறார். ஆண்டவர் இயேசுன்னு சொல்றாரு, போ தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை எடுத்துக்கொண்டு பாரு, அதில் வெள்ளி பணம் இருக்கு, அதை எடுத்து வரி பணமாக அதிசயம். அப்படியே குருடனை கண்ணை தொட்டு சுஸ்தமாக நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் இல்லை வியாதிப்பட்டிருக்கிறான், வாங்க நீ போகலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகக்கடவுளை அதிசயம் அங்கே சொல்லுவான். அவர் அதிசயம் அதில் அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய பிறப்பு அதிசயம். கண்ணின் வீட்டில் பிறக்கிறார். இதை குறித்து கூட அநேக பலவிதமாக பேசுவார்கள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் உண்டா? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், இனி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். தேவனாலே எல்லாம் கூடும். இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க அவரால் கூடும் என்று வசனம் சொல்லும். அப்படியே நாம் பார்க்கும் போது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பூமி, பலவிதமான நம்பிக்கைகள் இருந்தது. ஒரு யானை அதை சுமந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் நம்பிக்கொண்டிருந்த காலம். ஆனால் வேற என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல தொங்க விட்டு இருக்கிறார். யோகு புஸ்தகத்தில் படிக்கிறோம் 26, படிங்க. யோகு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். ஆமா, பூமியை அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறார். அவர் அதிசயம், அவர் பிறப்பு அதிசயம், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசங்கங்கள் அதிசயம். அவரை போல ஒருவரும் பேசினதில்லை என்று அதிகாரமுடையவரால் பேசுகிறார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. அப்படியே நாம் பார்க்கும்போது அவர் செய்த கிரியைகள் எல்லாம் அதிசயங்கள். அவருடைய மரணம் அதிசயம். அங்கே நூற்றுக்கதிபதி அவர் அங்கே மரணம் அடைகிற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அங்கே அப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது. படிங்களது ஒரு வசனம் மத்தேயு 27:54. நூற்றுக்கதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்தது, நாம் பார்க்கவில்லை. அந்த ஒரு மனுஷன் நூற்றுக்கதிபதி சொல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும். அவர் அதிசயம், அவருடைய வார்த்தை அதிசயம், அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயங்கள். அவர் மரித்தது அதிசயம், அவர் உயிர் தெழுந்தது அதிசயம். இந்த உலகத்தில் மரித்து போன ஒரு மனுஷன் எப்போ உயிர் தெழுந்ததில்லை. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு மரித்தவராக அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம்மை எல்லாம் வழிநடத்துகிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மோடு கூட ஆளுகை செய்கிறவராக, அவரை பின்பற்றுகிறவர்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனால அவர் அதிசயமானவர். அப்படியே ஆலோசனை கர்த்தர்,
நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள் நேரத்தில் அவர் நமக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்கிறவர். துக்கமான நேரங்களிலே நாம் அவருடைய சமூகத்தில் அவர்களை அறிக்கையிட்டு செபிக்கும் போது அவர் நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்படியே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அநேக விதமான போதனைகள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது அநேக பிரிவுகள், ஏனென்றால் அநேக விதமான போதனை. அப்போ உண்மையான சத்தியம் எது? இதை அறிந்து கொள்வதற்கு அவருடைய ஆலோசனை நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் படித்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். எது சத்தியம், எது அசத்தியம், எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது, நாம் எப்படி வாழ வேண்டும், எதை பேச வேண்டும், எல்லா காரியங்களை நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இது முதலாவது அவருடைய ஒரு குணாம்சம், அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இரண்டாவதாக வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட். அப்படி என்றால் இதை உடனடியாக ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டு பாருங்கள், தேவன் அவர் தேவன் என்று சொல்லிவிட்டார்கள். வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவன் என்று சொல்வார். அவர் தேவன் தான். ஆனால் ஆல்மைட்டி காட் என்று பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லணும். சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனுடைய குமாரன் தேவன். எப்படி நம்ம மனுஷனுடைய பிள்ளை மனுஷன், அப்படியே அவர் தேவனுடைய குமாரன். அதனால் அவர் தேவன், அதனால் அவர் வல்லமையுள்ள தேவன். பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவருக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லியிருக்கிறார். பார்க்கும் போது இந்த பூமியில ஒரு வல்லமை உள்ளவன் இருக்கிறான். யார்? வல்லமையுள்ள ஒரு எதிராளி இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படிங்கிற சாத்தானுக்குடைய சொல்லப்பட்டிருக்கு. தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன். அந்த வல்லமையுள்ள அந்த சாத்தானை எதிர்க்கும்படியாக இந்த வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வர வேண்டும். இல்லை வேற ஏதாவது தூதர்களை அனுப்பியிருந்தா இந்த வல்லமையுள்ள தூதனாகிய சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவான், ஏமாற்றி விடுவான். வருக அந்த தூதனை குறித்து, பிரபஞ்சத்தின் தேவனை குறித்து 2 கொரிந்தியர் 4:4 படிங்கள். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவன். அப்படி என்றால் அப்படிப்பட்ட சாத்தானை எதிர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை வல்லமையுள்ள தேவனாக அனுப்பினார். அவர் வந்தால் தான் ஜெயிக்க முடியும்.
அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் சைத்தான் ரொம்ப ஞானம் உள்ளவன், அவன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனிலும் பெரிய ஞானம் உள்ளவர் ஆண்டவர். இசைக்கில் படிக்க வேண்டாம், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இசைக்கியல் 28:12-13 அந்த சாத்தானை குறித்து சொல்லும்போது அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவனிலும் ஞானம் அழகுள்ளவர். அதனால அவர் தான் இங்கே வர வேண்டும், அந்த சாத்தானை மேற்கொள்ள ஜெயிக்க. இந்த சாத்தானை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் என்று நான் பார்க்கும் போது இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாரு? தாவீது, கோலியாத் இல்லையா? தாவீது யாருக்கு நிழல்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. கோலியாத் சாத்தானுக்கு நிழல். தாவீது சின்ன பையன், கோலியாத் எவ்வளோ பெரிய ஆள். அங்கே தேவ ஞானத்தில் தேவனுடைய வல்லமையில் அங்கே அந்த கோலியாத்தை தாவீது மேற்கொள்கிறார். எப்படி மேற்கொண்டார், எப்படி செய்தார்? கவுன்சில் போட்டு ஒரே அடி அடிக்கும்போது அப்படியே விழுந்துட்டான். ஆனால் அதன் பிறகு அந்த சாகல. அங்கே தாவீது போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனே 20 நிலை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணாதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினால் அவர் ஜெயித்தார். இதை குறித்து வசனம் படியுங்கள். எபிரேயர் 2:14 எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அதாவது மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசானவனை தமது மரணத்தினாலே எப்படி அந்த தாவீது கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவர் வெட்டி போட்டார். மரணத்தை கொண்டு வந்தது அந்த சாத்தானை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அப்படியே இன்றைக்கு இருக்கிற சாத்தான் பலவான், ஆனால் அவன் தோற்று போனவன், தோற்கடிக்கப்பட்டவன். இப்போ நம்ம அங்க பழைய ஏற்பாட்டில் அந்த நிழல்ல பார்க்கும் போது பாருங்கள், அங்கே தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு அங்கே ஜெயித்த உடனே, அவர் வெட்டி போட்ட உடனே அந்த இஸ்ரேலின் படைகள் அந்த கோலியாத்தின் அந்த பெலிஸ்திய படைகளை எதிர்த்து ஓடி அவர்களோட சண்டைக்கு அவர்களை வெட்டி போட்டார்கள். எப்படி வெட்டி போட்டார்கள் என்றால் மூர்க்கத்தனமாக சண்டையிட்டு வெட்டி போட்டார்கள் என்று வசனம் சொல்கிறார். படிங்கள வசனம் 1 சாமுவேல் 17:51-52. 1 சாமுவேல் 17:51-52. ஆகையால் தாவீது பெலிஸ்தனிடையே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று
பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். மூர்க்கமாய் துரத்தினார்கள். 52 இல்லையா? இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். மூர்க்கமாய் துரத்தினார்கள். இது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டார். அப்படியே நாமும் இயேசுவின் பக்கமாக போர் வீரர்களாக நின்று அந்த சாத்தான் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. அவனோடு கூட உள்ள வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. அவர்களோடு நாம் மூர்க்கமாக போராட வேண்டும், சண்டை போட வேண்டும். பவுல் சொல்லும் போது நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்தேன், கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்படும். நல்ல போராட்டம். உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த சாத்தான். ஆனால் பலவிதமான கெட்ட சிந்தனைகளை, பலவிதமான உலக பிரகாரமான ஆசைகளை, இச்சைகளை கொண்டு வந்து நம்மோடு கூட போராடுவார். அதற்காக நாம் போராட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நின்று அங்கு எப்படி தாவீதின் பக்கம் அங்கே இஸ்ரேல் சேனைகள் நின்று அந்த பெலிஸ்தீன் சேனைகளை துரத்தி மேற்கொண்டார்களோ அப்படி நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நின்று இந்த உலகத்தின் காரியங்களை, பாவ இச்சைகளை, ஆசைகளை மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஜீவக்கிரீடம் இதெல்லாம் நிழலாக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மதித்து அப்படியே போகவில்லை, மரணாதிகாரியாய் ஜெயித்தார். மரணமே உட்கூரங்கே, பாதாளமே ஜெயமங்கே. வேத வசனம் தெளிவாக இருக்கிறது. அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரித்தவர் அப்படியே இல்லை, மரித்து உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சீசர்களுக்கு உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்து சொல்லும் போது, நீங்கள் உலகமெங்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு படியேதான் அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னதுதான் நமக்கு. எல்லா உலகத்தின் முடிவு காலத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அடுத்ததாக 3வது ஒரு நாமம் குறித்து நாம் பார்க்கும்போது அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டது. நித்தியமான ஒரு அப்பா. இதை கேட்டவுடனே இன்னும் சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு பாருங்கள், அவர் பிதா குமாரனாக வந்துவிட்டார், அவர் தான் இவர் தான் அவர். இது எப்படி நித்திய பிதா என்று நாம் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நான் என் சுயமாய் வரவில்லை, அவர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் என்னிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனை குறித்து நாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் படிக்கும் போது, அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் எப்படி வந்து மரிக்க முடியும்? இது எப்படி என்றால், இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய பிதா என்று நாம் சொல்லும் போது, ஆதாமுக்குள் இந்த உலகமே வந்திருக்கு. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில்,
26ஆம் வசனத்துல எடுத்தீங்களா? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான எல்லாருமே ஒரே ரத்தம் ஆதாமில் இருந்து எல்லாரும். அதனால அந்த ஆதாம் கீழ்படியாம பாவத்துல மரணத்துல போகும்போது எல்லாருக்கும் அந்த பாவத்தையும் மரணத்தையும் வைத்துவிட்டு போய்விட்டார்கள். எல்லாரும் மரணத்துக்கு ஆதாம் 930 வருடம் இருந்து மரணத்துக்கு போய்விட்டார். நித்தியமாக இல்லை. அப்படியே நாம் இந்த பூமியில பார்க்கும்போது நம்ம மாம்சத்தில் இருக்கிற அப்பாக்கள் எல்லாம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, மறித்து போயிருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய பிதா. அது எப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில ஆதாமிலிருந்து மறித்த எல்லா ஜனங்களும் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு வருவார்கள். உயிர்ப்பிக்கப்பட்டு வரும்போது எல்லாருக்கும் பிதாவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நித்தியமாக இருக்கிறவர். அவர் மரித்தேன் ஆனாலும் சொல்லுங்களேன், சதா காலங்களிலும் உயிரோடு. அதுல நித்திய பிதா. ஆதாமில் எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர் தெளிந்து வரும்போது அவரே எல்லாருக்கும் பிதா போல. அதுதான் நித்தியமான பிதா. அவருக்கு இனி மரணம் இல்லை. அவர் மூலமாக எல்லாரும் உயிர் தெளிந்து வருவார்கள். நாம் படிக்கிறோம் 1 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். அப்பா என்று சொன்னாலும் தவறு கிடையாது. ஏனென்றால் அவர் மூலமாக எல்லாரும் உயிர் தெளிந்து திருப்பி வரப்போறாங்க. அவர் எல்லாருக்கும் நித்திய பிதா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபை சபையோட பின்பற்றுபவர்களை சகோதரர் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர். அப்போ சகோதரராகவும் இருக்கிறார் நமக்கு. அது இப்படிப்பட்ட சகோதரர். அவர் சிருஷ்டிப்பிலேயே முதன்மையானவர். ஆவிக்குரிய சிருஷ்டிப்புல முதன்மையானவர். எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். சிருஷ்டிப்புக்கெல்லாம் ஆதி. அப்படிப்பட்டவர், மூத்தவர். அது நம்முடைய மாம்சத்திலே அல்ல, ஆவிக்குரிய விஷயத்திலே. ஆவிக்குரிய ஜீவிகளாக இருக்கும்போது அவர் மூத்தவராக இருக்கிறார். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சிருஷ்டிப்பிலேயே கூட இருக்கிறார். இதை குறித்து வசனம் படியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11-12. எபிரேயர் 2. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். இதுல சொல்லும் போது எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அப்படி என்று நாம் பார்க்கும்போது எல்லாரும் ஒருவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நாம் சிருஷ்டிப்பதற்கெல்லாம் ஆதி.
என்னுடைய அப்பா அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கொரிந்தியர். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்பா பிதாவாகிய தேவன். அப்படியே நாம் படிக்கும் போது இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் பரிசுத்தம் செய்யப்படுகிற நாம் சபை அவருக்கு சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் என்று சொல்லப்படும். அப்படியே உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதித்து அப்படி என்று சொல்லிக்கொண்டு சகோதரர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர். எப்படிப்பட்ட வார்த்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய பிள்ளைகள் என்று கூட சொல்லப்பட்டது. அடுத்த வசனம் படிக்கிறேன். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அப்படி சபையை பிள்ளைகள் என்று கூட. அதனால அவர் சகோதரராகவும் இருக்கிறார், அப்பாவாகவும் இருக்கிறார், நித்திய பிதா. இதை நான் கண்டு சொல்லக்கூடாது. கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லலாம், அப்பா ஏசப்பா என்று பொதுவாக சொல்லுகிற தமிழ் கிடையாது. ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பிதாவாக தேவன் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதா, நமக்கும் பிதா. நமக்கு ஜீவன் கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்துக்கு உயிர்ப்பித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் நமக்கு நித்திய பிதாவாகவும் இருக்கிறார், சகோதரராகவும் இருக்கிறார். அதனால நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லும் போது பரலோக தேவனுக்கு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். ஆதாமிலிருந்து பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள போயிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். நமக்கு அவர் ரட்சகர், நமக்கு மூத்த சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாம்சத்தில் அவர் நித்திய பிதாவாகவும், முதலாவது அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய. அடுத்ததாக நாம் பார்க்கும் போது அவர் நாமம் சமாதான பிரபு. சமாதானத்துக்கு அரச பிரபு. அதனால நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் தான் சமாதானம். அவர் மூலமாகத்தான் சமாதானம் வரும். உலகத்தில் சமாதானம் இல்லாமல் போகிறதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. கோபங்கள், சண்டைகள். இன்னும் நமக்கு ஒரு வியாதி வந்தால் சமாதானம், நமக்கு அருமையானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள் மறித்து போனால் சமாதானம் போய்விடும். அதனால எப்படிப்பட்ட சமாதான குறைவு வந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வரும்போது, அவரிடத்திலே நாம் செபித்து, அவரிடத்திலே நாம் ஆலோசனைகளை கேட்கும்போது அவர் நமக்கு சமாதான காரணராக என்னுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவரே வார்த்தையின் மூலமாக நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அதனால தேவன்
அந்த ஒரு சமாதானம் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாகவும் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சமாதானம், அவரை தலையாக கொண்டவர்களுக்கு சமாதானம், அவரை இப்பொழுது ராஜாவாக கொண்டவர்களுக்கு சமாதானம். சமாதானம் பிரபு அதனால சொல்லும் போது தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உள்ளான ஆசீர்வாதம் தான் இந்த சமாதானம். எவ்வளோ பணம் இருந்தால் அந்த சமாதானம் உள்ளான சமாதானம் கிடைக்காது. அதனால தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இதை குறித்து வசனம் இருக்கிறது. அதற்கு சமாதானத்தை கெடுக்கிற ஒருவன் இந்த பூமியில அறியாது. சமாதானம் இல்லாமல் செய்கிறதுக்கு அவருக்கு கூட பிரபு என்று சொல்லப்பட்டது சாத்தானை குறித்து. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமாதானத்தை குறிக்கிறவன் பாருங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக்கிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார சாத்தானை குறித்து அவர் ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே சமாதானம். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களையும் இருக்கிற இடத்துல வந்தார் சமாதானம். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது அந்த கடைசி நாட்களில் மரணத்துக்கு போகும்போது இதோ பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை என்றால் சாத்தானுடைய காரியங்கள் ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இல்லை. உலக ஆசைகள், இச்சைகள், கோபங்கள், எந்த விதமான மாம்சத்தின் கிரியைகள் நாம் படிக்கிறோமே, விபச்சாரம், சுத்தம், இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒருத்தரிடத்திலே இருந்தது ஆசை, பணாசை, யூதாஸ். அவனிடத்திலே சாத்தான் புகுந்தான் என்று வசனம் இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 13, யோவான் 13, 26, 27. இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அங்கே சாத்தான் யாருக்குள்ள புகுந்துட்டான்? யூதாஸ். அவருக்கு சமாதானம் இருந்ததா? ஆண்டவர் இயேசு மரிப்பதற்கு முன்பதாக அவர் திருடவும் அடிக்கவும் கொல்லவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கும் அல்ல. அதனால நாம் அப்படிப்பட்ட திருடனாகிய சாத்தானுக்கு அவன் சீக்கிரத்திலே அழித்து விடுவான், கொன்று விடுவான். யூதாசு கொன்றுட்டான். அப்போஸ்தலர்களுடைய மரணம் அது வேறு, அவருடைய மரணம் வேறாக. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக மரித்தார். அது பெரிய மேன்மையாக வருகிற தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு. அதனால சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள் வேதம். சாத்தானுடைய கிரியைகள், வம்சத்தின் கிரியைகள் சாத்தானுடைய கிரியைகள். நம்ம கலாத்தியில் படிக்கிறோம், அது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், சிகரக்காராதனை, தொழில் சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள்,
இப்படியாக அநேக காரியங்கள் சொல்லப்படும். அதனால அந்த சாத்தானுக்கு நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். அதாவது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் நம்முடைய தலையாக அவரை வைத்திருந்தார். அதனால நமக்கு சமாதானம் உண்டு. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சமாதானத்தை உண்டாக்குகிறவர். அவர் மூலமாக நாம் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று. ஏனென்றால் ஆதாமுக்குள்ள பாவத்தினாலே எல்லாம் கீழ்ப்படியாமைக்குள்ள தேவனுக்கு சத்துருக்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி மரணம் தாழ்த்து கீழ்ப்படிந்ததனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனிடத்தில் சமாதானம், அவர் சமாதான பிரபு. இப்போ நமக்கு நல்ல ப்ராக்டிக்கலாகவே நாம் படிக்கும்போது நம்மளை நேசிக்கிற அன்பான அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப நேசிக்கிறவங்களோட நமக்கு ஒரு பிரிவினை வந்தால் அது எவ்வளோ சமாதான குறைவு கொண்டு வரும் இல்லையா? அப்போ அன்புள்ள தகப்பன் பிதாவாகிய தேவன் அவரோடு நாம் உறவில்லாமல் ஆதாமின் மூலம் தூரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டதினால அவர் மூலம் நமக்கு சமாதானம். வசனப்படிகள் எபேசியர் நாம் படிக்க போகிறேன் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் அற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனுக்கு தூரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த உடன்படிக்கையால் இரத்தத்தின் மூலமாக நாம் அவருக்கு சமீபமானோம். அடுத்தது 13ஆம் வசனத்துல முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவருடைய மாசில்லாத இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால தேவனுக்கு சமீபமானோம். அடுத்த 14 கூட படிக்கிறோம். 17 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு கிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு கிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு கிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை ஏற்படுத்தினார். சிலுவை மரணத்தினார் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து சிலுவையிலே பாவியை கொன்று சமாதானத்தை உண்டாக்கினார். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் அன்பு இயேசு கிறிஸ்து. அவரே இவரல்ல, இவர் தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் நமக்கு மத்தியஸ்தர். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் வேதம் சொல்லும் போது வெளியேறப்பட்ட
மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, அதனால இந்த நாளில நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன 4 நாமங்கள், குணலட்சணங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி. முதலாவது, அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை எப்படிப்பட்ட சூழ்நிலை? அதிசயமான. அடுத்தது, வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள சாத்தான் இந்த உலகத்திலே இருக்கிறான், அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவனிலும் வல்லமையுள்ள தேவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு. அடுத்ததாக, நித்திய பிதா. நித்திய பிதா என்ன தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆதாம் ஸ்தானத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியமாக பிதாவாக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவராக, மரித்தோர்களுக்கு உயிர்த்தெழுதல் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆதாமின் மூலம் மரணம் வந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவன். அப்படியே சமாதான காரணர். அவர்தான் சமாதானம். அவரை உண்மையாக பின்பற்றுகிறவருக்கு நிச்சயமாக சமாதானம் உண்டு. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது என்று சொல்ல முடியாது, பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அந்த சமாதானத்தை கொடுக்க. அதனால படிக்கும் போது கடைசி ஒரு வசனம் படிக்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14. திரள் கூட்டமான தூத சேனைகள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அங்கே ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடினார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம் உண்டாகிறார். படியுங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அப்படி போகிறோம். ராஜ்யத்தில் வர இந்த உலகம் அழிவுக்கு போய்விடும். சாத்தான் அப்போ கட்டப்பட்டிருப்பான். அப்பொழுது அந்த சமாதானம் உண்டாகும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியம். பூமியில் அவர் பிறந்தது. அதனால அது மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் நாம் அதிகமாக அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் போதித்த வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானித்து உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றுவது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு கூறுவது. அதனால அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள அவரை நாம் பின்பற்றி நடக்கும் போது அவர் நமக்கு சமாதான காரணராக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை வழி நடத்துவார். இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா நாளும், உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், ஜீவனுள்ள நாளெல்லாம் முடிவு மட்டும் உலகத்தின் முடிவு. அப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் எண்ணி சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை வாய்ப்புகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள்.